ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும், எப்படி குழந்தைய தூங்க வைக்கணும் தெரியலன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கர்ப்பிணி பெண்கள், புதிய தாய்மார்கள் எல்லாருக்குமே குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், என்ன பண்ணணுன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடியா உங்களுக்கு கிடைக்கலாங்க. பிறந்த குழந்தைய தூங்க வைக்கிறது ஒரு சாமானியமான விஷயமே கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். பகல் முழுவதும் குழந்தை தூங்கிட்டே இருப்பாங்க. நைட்டில் குட்டி குட்டி கண்ணை வச்சு க்யூட்டாக அப்படியே ஊட்டி ஊட்டி மேலே கீழே பார்த்துட்டே இருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் சில குழந்தைகள் பிறந்த நாள் முதல்ல பகலில் தூங்குவாங்க, நைட்டில் தூங்க மாட்டாங்க. ஒரு சில குழந்தைகள் கண்டிப்பாக நைட்டில் தூங்கவே மாட்டாங்க, நெளிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தூங்காமல் குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்போ தான் தூங்க வைக்கிறது, எதனால் அழறாங்கன்னு சொல்லிட்டு அம்மாக்கள் தலையை பிச்சுட்டு ஒரே அம்மாக்கள் தூக்கம் கெட்டு போயிடுது இல்லைங்களா. பாப்பா கருவறையில், அதாவது ஒரு நாளைக்கு பாப்பா கருப்பையில் 17 மணி வரை குழந்தை தூங்கினாங்களாம். அதாவது வயிற்றுக்குள்ளே பிறந்த குழந்தை கருவறையிலேருந்து வெளியே வராங்க இல்லைங்களா, ஒரு புதிய சூழல் பார்க்குறாங்க. அதனால குழந்தைக்கு அந்த ஆழ்ந்த தூக்கம்ன்றது அவங்க கருவறையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற ஒரு சில விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் அந்த ஆழ்ந்த தூக்கம் குழந்தைக்கு வரும். இல்லை அந்த ஆழ்ந்த தூக்கம் குழந்தைக்கு வரவே வராது. உங்கள் குழந்தை நல்லா க்ரோத் ஆகணும், நல்லா வெயிட் போகணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவு தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ அந்த அளவு கண்டிப்பாக குழந்தை நல்லா சூப்பராக தூங்கினாங்க அப்படின்னா அவங்க க்ரோத் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பெருசாக குழந்தையோட க்ரோத் நல்லா இருக்குங்க. குழந்தைய இப்போ எப்படி தூங்க வைக்கிறதுன்னு ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறாங்க. குழந்தைய 4 பக்கம் பெட்டி போல இருக்கிற ஒரு தொட்டியில் தூங்க வைக்கிறத விட முன்னோர்கள் அந்த காலத்தில் குழந்தை பிறந்ததும் ஒரே வாரத்திலேயே நல்ல தரமான பருத்தி புடவை எடுத்து தூளியை கட்டி குழந்தைய படுக்க வைப்பாங்க. இப்போ கட்லு என்னென்னமோ மெத்த தொட்டி எல்லாம் வந்தால் கூட அதெல்லாம் வேஸ்ட்டு தாங்க. அதாவது விலை அதிகமாக இருக்குது, எதாக இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ நான் சொல்கிற விஷயமா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பழசுக்கு மவுசுன்ற மாதிரி குழந்தையோட வயிற்றுக்குள்ளே, குழந்தை நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி சுருக்குற மாதிரி கை காலெலாம் ஒரு மாதிரி கூச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அவங்க முதுகு வளைஞ்சு இருக்கும், சுருண்டு இருப்பாங்க, உடல் நீட்டிலாம் படுத்துகிட்டே இருக்க மாட்டாங்க, தொட்டிலாம் உடல் நீட்டி படுப்பாங்க. அதனால் குழந்தை முதுகெலும்பு மிருதுவாக இருக்கும். அதனால் குழந்தைய தொட்டிலில் படுக்க வைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால நவீன தொட்டி எதாக இருந்தாலும் அது வேண்டாங்க. கட்லி எதாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் குழந்தை ஆரோக்கியம் நல்லா தூங்கணும் அப்படின்னா வளர்ச்சி சீராக இருக்கணும் அப்படின்னா தூளி, அதாவது யானை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அதில் தான் படுக்க வைக்கணும். அதில் படுக்க வச்சிங்க அப்படின்னா அதில் வயிற்றுல சுருண்ணா மாதிரி இருக்கும். குழந்தை நல்லா தூங்குவாங்க, அம்மாவோட அணைப்பில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தை கருவறையில் இருக்கிற மாதிரி கதகதப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் குழந்தை ரொம்ப நேரம் தூங்காமல் அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா குழந்தை துளியில் போட்டு தூங்க வச்சிங்க அப்படின்னா நிச்சயங்க குழந்தை சூப்பராக தூங்குவாங்க. குழந்தை ரொம்ப ஆரோக்கியம் கூட, சரிங்களா. பிறந்த குழந்தை அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. குழந்தைய துளியில் உறங்க வைக்கும் பொழுது ஒரு பருத்தி புடவை துணி எதாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த குழந்தை யூரின் தொட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த மத்த மேலே அப்படியே போட்டு வச்சுருங்க. தரையில் அந்த ஈரம் உலர்ற மாதிரி இருக்கணும், சரிங்களா. குழந்தை யூரின் அவங்க இடத்துல படாத மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரியும், யூரின் கீழே வந்துடுற மாதிரி மேட்லாம் விற்குது, அந்த மாதிரி மேட்டை போட்டு குழந்தைய படுக்க வைங்க. அந்த உதிரத்தில் குழந்தை ஈரமாக இருந்துச்சுன்னா குழந்தை சரியாக தூங்க மாட்டாங்க. ஈரம் இல்லை அப்படின்னா குழந்தை நல்லா தூங்குவாங்க, சரிங்களா. அதனால் குழந்தை கதகதப்பாக அந்த யானையில் தூங்க வச்சுன்னா கதகதப்பாக இருப்பாங்க. பாப்பா தூளியில் படுக்க வைக்க போகிறீங்க அப்படின்னா துணி ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும், நல்லா இறுக்கமாக டைட்டாக கட்டணும். நைட் டைமில் அம்மா பக்கத்துலேயே படுத்துட்டு இருக்கணும். தூளி அடக்கமாக இருக்கிற மாதிரி கட்டணும், பெருசாலாம் கட்டக்கூடாது, சரிங்களா. அது எதையும் போத்திலாம் வைக்கக்கூடாது. குழந்தைய மிதமாக தான் ஆட்டணும், ஃபாஸ்ட்டாக ஆட்டக்கூடாது. தூளி நடுவில் கட்டை கனமே இல்லாமல் டக்குன்னு விழாத மாதிரி பத்திரமா வைக்கணும். குழந்தை தலையணை வெள்ளம் வைக்கக்கூடாது தூளியில். அப்படி நைட்டாக ஒரு டவலை மட்டும் மடித்து வச்சா போதும். குழந்தை வாந்தி எடுக்கிறாங்களா, கக்கறாங்களா, மூக்கடைப்பு இருக்கான்றதை சரியாக பார்த்துக்கணும். குழந்தைய அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் யானையில் போட்டு படுக்க வச்சிங்க அப்படின்னா, அதாவது தூளியில் போட்டு படுக்க வச்சுன்னா குழந்தை சூப்பராக ஹாப்பியாக தூங்குவாங்க. ஒரு குழந்தை நார்மலாக பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பயங்கரமாக 18 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கணுங்க. அவங்க தூங்கிட்டே இருந்தாங்க குழந்தை க்ரோத் சூப்பராக, குழந்தை நல்லா க்ரோத்தாக வளருவாங்க. ஸோ குழந்தை தூங்க வைக்கிறது நீங்கள் யானையில் போட்டு தூங்க வச்சுன்னா குழந்தை சூப்பராக தூங்கும். மடியில் போட்டு ஆட்டுறது, கையில் வச்சு ஆட்டுறது எல்லாம் பழக்கப்படுத்தாமல் பின்னால் வளர்ந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம். இது மாதிரி யானையில் போட்டு என் பாப்பா 1.25 வயசு வரை யானையிலேயே தூங்கினாங்க, அதாவது தூளிலேயே தூங்கினாங்க. காட்டன் புடவையிலே கட்டி நல்லா தூங்க வச்சாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுங்க. குழந்தை சூப்பராக செமையாக தூங்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.